நான் யார் தெரியுமா? 31 நிலாவின் அறிமுகம். 1991 ஏப்ரல் மாதம். அன்று காலையில் 2 இளம்பெண்களை அழைத்து வந்தார் அண்ணாதுரை. வேலைக்கு என்று சொன்னார். கட்டிட வேலைக்கு என்று எண்ணினேன். மேஸ்தியிடம் அழைத்துப் போகும்படி சொன்னேன். சூப்பர்வைசர் வேலைக்கு தான் பாஸ் அனுப்பியிருப்பதாக அசிஸ்டன்ட் அண்ணாதுரை சொன்னார். அதிர்ந்து போனேன். டிப்ளமோ என் சிலுவையில் படித்திருப்பதாக சொன்னார்கள். மூத்தவள் முத்துலட்சுமி என்றும் இளையவள் நிலாக்கணி என்றும் சொன்னார்கள். நான் அந்த பெரிய ப்ராஜெக்டுக்கும் பக்கத்தில் நடக்கும் இன்னொரு பெரிய ப்ராஜெக்டுக்கும் ப்ராஜெக்ட் இன்ஜினியர். பக்கத்தில் சினிமா தயாரிப்பாளர் ஏஎல் சீனிவாசன் மகன் ஏஎல்எஸ் கண்ணப்பன் அவர்களின் ஏஎல்எஸ் கார்டனில் பெரிய ப்ராஜெக்ட் ஆரம்பித்திருந்தோம். அந்த ப்ராஜெக்டுக்கு முத்துலட்சுமியை அனுப்பி வைத்தேன். நிலாக்கணியை பங்கஜம் பாரடைஸ் ப்ராஜெக்டுக்கு அனுப்பி வைத்தேன். சப்கான்ட்ராக்டர்களுக்கு அளவு எடுத்து பில் போட கற்றுக் கொடுத்தேன். விரைவில் கற்றுக்கொண்டாள். 1991 மே 21 ராஜீவ்காந்தி குண்டு வெடிப்பில் காலமானார் என்ற செய்தி எல்லோரையும் சோகத்தில் ஆழ்த்தியது. அதே நேரத்தில் தேர்தலில் ஜெயலலிதா வெற்றி பெற்று முதல்வரானார் என்ற செய்தி மகிழ்ச்சியை கொடுத்தது. தம்பி ராமசாமி அதே கம்பெனியில் ஹாலோ பிளாக் மிஷின் ஆபரேட்டராக வேலை செய்து வந்ததால் நிலாவுக்கு அறிமுகப்படுத்தினேன். தம்பியிடம் மரியாதையாக நடந்து கொள்வார். புது வருடம் பிறந்தது. சைட்டில் புத்தாண்டு வாழ்த்துக்கள் சொன்னார்கள். சாக்லேட் கொடுத்து நிலா வாழ்த்துக்கள் சொன்னாள். லேபர் கான்ட்ராக்ட் பில் ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை சப்மிட் பண்ண வேண்டும். இரவு 7 அல்லது 8 மணி ஆகிவிடும். நான் 7 மணி ஆனதும் நிலாவை போக சொல்லுவேன். வேலையை முடித்துவிட்டு தான் செல்வாள். ஒரு நாள் இரவு 8 மணிக்கு மேல் ஆனது. நானே அவள் வீட்டு அருகில் கொண்டு போய் விட்டேன். நன்றியுடன் பார்த்தாள். மறுநாள் சரோவுக்கு குழந்தை பிறந்தது. நானும் மீனாவும் தீநகர் ஹாஸ்பிட்டல் சென்றோம். தாயும் குழந்தையும் சுகமே. அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் தெரிவித்தேன். வந்தார்கள். அன்று அப்பா அம்மா இருவரும் பாரதியுடன் சைட்டு வந்தார்கள். நிலா அவர்களை நல்ல உபசரித்தாள். வேலையின் காரணமாக அவர்களை மட்டும் ஜெயகார்டன் வீட்டுக்கு அனுப்பி வைத்தேன். பாரதி அழைத்துச் சென்றார். சரோ வீட்டில் பொறையாறிலிருந்து பாரதியின் சின்னம்மா வந்திருந்தார்கள். அதனால் அப்பா அம்மா ஜெயகார்டனில் தங்கினார்கள். கோபி பிரியா சத்யாவுடன் தங்கள் கடந்த கால வாழ்க்கையை பகிர்ந்து கொண்டார்கள்.